மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்களும் இருக்கலாம், மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்களும் இருக்கிறது. அவை அல்லாத இடங்களில் இறக்கப்பட்டதும் இருக்கிறது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முதல் விஷயம் என்ன? ஒருவர் நல்லது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நாம் அதன் பக்கம் லேசாக்கப்படுவோம், நன்மையின் பக்கம் நம்ம லேசாக்கப்படும், நாம் அந்த நன்மைகளை செய்வோம். மனிதனை விட ஆற்றலால் கூட அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மலக்குகளும் ஜின்களும். அப்போ ஒரு இடத்துல காலங்காலமாக எத்தனை மக்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்ப நம்ம இங்க ஒருவருடைய அவருக்குன்னு இருக்கிற கபரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவர் நல்லவராக இருக்கிறார், அவர் அந்த கபருல இருப்பார். இன்னும் சில காலங்களுக்கு பிறகு அதே இடத்துல இன்னொரு அடக்கம் செய்யப்படுவார், அவர் கெட்டவராக இருப்பார். இப்ப அவருக்கு அதாபு நடக்கும். ஒரே கபருக்குள்ள நல்லவர் இருக்கிறார், ஒரே கபருக்குள்ள நம்ம பார்வையில ஒரே கபருக்குள்ள கெட்டவர் இருக்கிறாரு. எப்படி? தொழுகைக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. எத்தனை நிபந்தனை இருக்கின்றதுன்னு சொன்னால் 9 நிபந்தனைகள் இருக்கிறது. சிறு தொடக்காகவோ அல்லது பெருந்தொடக்காகவோ இருக்கக்கூடாது. சிறு தொடக்கு பெருந்தொடக்குன்னா என்ன? சிறு தொடக்கு என்பது, இப்போ ரமலானுடைய நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் சஹரு செய்யும் போதே குளிச்சிடணுமா? குளிச்சுட்டு தான் சஹரு செய்யணுமா அப்படின்னா இல்லை. மறைவிடங்கள்ல 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசப்படுது. ஒரு ஆணுக்கு மறைவிடங்கள் என்று சொன்னால் தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் அவுரத். ஒரு பெண்ணுக்கு உடம்பு முழுக்க அவுரத்து தான். குறிப்பாக தொழுகையில ஒரு ஆண் தன்னுடைய தோள் பட்டையை என்ன செஞ்சிருக்கணும்? மறைச்சிருக்கணும். அடுத்தது தொழுகையுடைய ருக்குணுகளாக இருக்கக்கூடியது. இந்த ருக்குணுகளாக இருக்கக்கூடியதுல எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ருக்குன்கள்ல அதிலும் நமக்கு கிட்டத்தட்ட 14 ருக்குன்கள் இருக்கு. நேரமாகதேன்னு பார்க்காதீங்க, நம்ம தொழுகை சரியா இருக்கணுமேனு பாருங்க, இல்லையா? وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நேற்றைய தினம் சூரா அல் ஃபாத்திஹாவுடைய சுருக்கமான விளக்கத்தை அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக சூரா அல் பக்ரா, திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அல் பக்ரா. சூரா அல் பக்ராவை மதனி சூரா என்று சொல்வார்கள். மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா என்று மதினி சூறாவாக சொல்லப்படும். இந்த சூறாவில், அதாவது இந்த அத்தியாயத்தில் மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்களும் இருக்கலாம், மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்களும் இருக்கிறது. அவை அல்லாத இடங்களில் இறக்கப்பட்டதும் இருக்கிறது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று மக்கா மதினி என்று பிரிக்கின்ற போது அது பல காரியங்களை வைத்து, பல சட்டங்களை வைத்து சொல்லப்படும். இந்த சூறாவுக்கு சூரா அல் பக்ரா என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்ரா என்று சொன்னால் மாடு, பசு மாடு தான் பக்ரா என்று சொல்வது.
இந்த சூறாவில் பசு மாட்டை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அந்த வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். அதன் காரணமாக சூரா பக்ரா என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவில் மொத்தம் 286 வசனங்கள் இருக்கிறது. மிக பெரிய அத்தியாயமாக இந்த அத்தியாயம் திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்களிலேயே மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் குர்ஆனிலேயே மிக பெரிய ஒரு வசனம், ஒரே வசனம் மிகப்பெரிய ஒரு வசனமாக இருக்கிறது. இது போன்ற சில அம்சங்களை கொண்டதுதான் இந்த சூரா அல் பக்ரா. இதனுடைய ஆரம்பத்தில் முதல் ஜுஸ் ஆரம்பமாகிறது. அதாவது சூரா ஃபாத்திஹால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 பக்கங்கள் ஒவ்வொரு குர்ஆனில் அந்த லைன் மாறும்போது 13, 15, 17 இது போன்ற அந்த வரிகள் கொண்ட குர்ஆன் இருக்கும். அதில் நமக்கு அந்த பக்கங்களுடைய எண்ணிக்கை மாறுபடலாம். தோராயமாக ஒரு 23, 25 பக்கங்கள் கொண்டது தான் ஒரு ஜுஸ். நாம் இரவு தொழுகையில் ஒரு 2 நாள் தொழக்கூடிய ஒரு அளவு தான் இந்த முதல் ஜுஸுவாக இருக்கக்கூடியது. இந்த முதல் ஜுஸுவுக்கு அலிஃப் லாம் மீம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வசனங்களில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்தே அந்த ஜுஸுடைய பெயர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கும். முதல் ஜுஸ் அலிஃப் லாம் மீம். இரண்டாவது ஜுஸில் அதே சூரா பக்ராவில் இருந்து தான் ஆரம்பமாகுது. இரண்டாவது ஜுஸ் அது சையகூல் என்று ஆரம்பமாகக்கூடிய அந்த வசனத்தை வைத்து சையகூல், ஜுஸ் சையகூல் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஜுஸ் அலிஃப் லாம் மீம் சூரா அல் பக்ராவுடைய ஆரம்பமான முதல் ஒரு வசனமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் அங்கே நாம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்று நாம் ஆரம்பம் செய்கிறோம். நாம் எதை செய்தாலும் படிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் படிக்கிறேன். எழுதுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் எழுதுகிறேன். சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன் என்ற அர்த்தத்தை தரும். அந்த சாப்பிடுகிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன் என்பதெல்லாம் வார்த்தைகளாக இல்லை, ஆனால் அது அந்த அர்த்தத்தை தரும். இப்போ அல்லாஹ் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு. நேற்று நான் குறிப்பிட்டதை போன்று அல்லாஹ் என்பது இஸ்முல் ஜலாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயராக இருக்கிறது. இந்த பெயரை தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபத்துகளை பற்றி, அவனுடைய பெயர்களை பற்றி கூறுகின்றான். அர் ரஹ்மான் அர் ரஹீம். சூரா ஃபாத்திஹாவில் வரக்கூடிய இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அதனுடைய விளக்கத்தையே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். பொதுவாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பது நான் நேற்று சூரா ஃபாத்திஹாவுக்கு சொல்லும்போது சிலர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமில் இருந்து முதல் வசனமாக ஆரம்பம் செய்கிறார்கள் என்று சொன்னேன். சிலருடைய கருத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து இருக்கு. சூரா பக்ராவில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பது ஒரு வசனமாக இல்லை. இப்போ இங்கே அலிஃப் லாம் மீம் என்ற இந்த எழுத்துக்கள், இது ஹுரூஃபுல் முகத்தா என்று சொல்வார்கள், துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். இது ஒரு அர்த்தமாக தரக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. ஏனைய வார்த்தைகளை போன்று ஒரு வார்த்தை கிடையாது. இது தனித்தனி இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த எழுத்துக்கள் ஒரு அர்த்தத்தை தரும். அந்த அர்த்தம் நமக்கு தெரியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கின்றான். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹிக்மத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இது சம்பந்தம் இல்லாதது அல்லாஹ் இறக்கலை. பொதுவாக இது போன்ற ஒன்று அரபுகள் மத்தியில் ஒரு பயன்பாட்டில் இருந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் அரபி மொழியில் இருப்பதினால் அரபியர்களுக்கு மத்தியிலே இறக்கப்பட்ட அரபுகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு அரபி நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கின்றான். இது ஒரு முஅஜிஸா. குர்ஆன் என்பது ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுடைய வார்த்தை பிரயோகம், அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறதோ அதை போன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் திருமறை குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். இப்போ இதில் அலிஃப் லாம் மீம் என்பது நாம அலிஃபுக்கு ஒரு அர்த்தம், லாமுக்கு ஒரு அர்த்தம், மீமுக்கு ஒரு அர்த்தம் என்று நம்ம சொல்ல முடியாது. இப்படி சிலர்கள் என்ன செய்கிறாங்க, அது ஒவ்வொன்றுக்கும் அலிஃபுக்கு இது, லாமுக்கு இது என்று சில அர்த்தங்களை சொல்லக்கூடியது இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் இல்லை, ஆதாரம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவன். இது எதற்காக இறக்கிறான் என்ற ஹிக்மத் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களிலே அந்த 2வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ذَلِكَ கிதாப், இது கிதாப். கிதாப்னா என்ன? கிதாப்னா என்ன? பொதுவாக நம்ம கிதாப்னா என்ன சொல்லுவோம்? புத்தகம் என்று சொல்லுவோம். அதாவது எழுதப்பட்டு இருக்கிறது தான் கிதாப் என்று சொல்லுவது. புத்தகம் எப்படி சொன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கிதாப் என்றும் சொல்கிறான். இந்த குர்ஆன் கிதாப், எழுதப்பட்டது. எங்கே எழுதப்பட்டிருக்கு? லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டிருக்கு, சில ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய முஸ்ஹஃபும் எழுதப்பட்டது தான். அப்போ இதுலையும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காட்டு, இது கிதாப். இப்போ ذَلِكَ கிதாப், இது அல்லாஹுடைய வேதம். லா ரைப ஃபீஹ், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் சந்தேகப்படக்கூடாது என்பது ஒன்று, சந்தேகத்துக்கு இடமளிக்காத விதத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்பது ஒன்று. இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ குர்ஆனுடைய வசனங்களில் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு உண்மைக்கு மாற்றமான விஷயங்கள், யதார்த்தத்துக்கு மாற்றமான விஷயங்கள் நடக்காததெல்லாம் இந்த குர்ஆனில் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முஃமின்கள் குர்ஆனை நம்பிக்கை, ஈமான் பில் குதுப்ல, வேதங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் முஃபஸ்ஸலாக நம்பிக்கை கொள்ள வேண்டியது திருமறை குர்ஆனை பற்றி. இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃபும் அல்லாஹுடைய வார்த்தை தான் அப்படின்றதெல்லாம் நம்ம நம்பணும். அப்படின்றத நம்ம முன்னாடி வகுப்புகளில் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ குர்ஆன் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது. சந்தேகத்துக்கு இடம் தரக்கூடிய எந்த விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இறக்கவில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுறான், லா ரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு சந்தேகம் வரும்? யார் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்தேகம் வரும். அவர்கள் மாற்ற அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்களாகவும் மாற்று விளக்கங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ இங்கே இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாதவாறு தக்க சான்றுகளாக, ஏன்னா குர்ஆன் என்பது மார்க்கத்துடைய மூல ஆதாரம். நம்ம மார்க்கத்தை கற்றுக்கணும்னா எங்கிருந்து கற்றுக்கணும்? அதில் முதல் விஷயம் எது சொல்லுங்க? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முதல் விஷயம் என்ன? கற்றுக்கொள்வதற்கு எங்கிருந்து கற்றுக்கொள்வது? குர்ஆன். இதான் முதல் ஆதாரம். குர்ஆன், சுன்னா, இதான் மூல ஆதாரங்கள். அப்ப இதுலயே நமக்கு சந்தேகம் வந்தால் இஸ்லாத்தை எப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இது அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் தக்வா இருக்கக்கூடியவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக சொல்வது முத்தகூன், தக்வா இருக்கக்கூடியவர்கள். தக்வா இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர் வழி காட்டுகின்றான். அவர்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஹிதாயத் இருக்கக்கூடியவங்க தானே தக்வா இருக்கக்கூடியவங்க. யாரு தக்வா இருக்கக்கூடியவர்கள்? ஒரு முத்தகி என்று சொல்லக்கூடியவர் யார்? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், இரையச்சம் உடையவர் என்பவர் யாரு? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்.
அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவரும் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர் தக்வா உடையவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வா உடையவர்களுக்கு இது வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிரத்யேகமாக இப்போ வழிகாட்டுதல் என்பதில் பல வழிகாட்டுதல் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறார், பள்ளி எங்கே இருக்குன்னு தெரியல, இப்போ நாம் அந்த சைடாக வரோம், சந்தேகத்தில் இருக்கக்கூடிய எங்கே போகணும்னு தெரியாமல் நிற்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நேராக போங்க, ரைட்டில் போங்க, லெஃப்டில் போங்க என்று சொல்வது என்னது? இது என்னது? இதுவும் வழிகாட்டுதல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான் என்று சொன்னால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு ஹிதாயத் தெளிவுபடுத்துறது, இன்னொரு ஹிதாயத் அது அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒன்று, அது தௌஃபீக். ஒன்று வழிகாட்டுறது, பொதுவாக இது போன்ற ஒரு வழிகாட்டுதல், சரி தவறு இது போன்ற ஒரு வழிகாட்டுதல். இன்னொன்று தௌஃபீக். இந்த வழிகாட்டுதல்ன்றது யார் வேணாலும் செய்யலாம். தௌஃபீக் என்பது அல்லாஹ் மட்டும்தான் வழிகாட்ட முடியும். அதே போன்று இன்னொரு ஒரு அடிப்படையில் ஹுதா என்று சொன்னால் இங்கே இல்ம், அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? இல்மை கொடுக்கிறான், அறிவை கொடுக்கின்றான், ஞானத்தை கொடுக்கின்றான், புரிதலை கொடுக்கின்றான். இது அல்லாஹ் தான் தரணும். இல்மை என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று, நாம தேடி எடுத்து பாக்கெட்டில் போக முடியாது. அப்போ இல்மை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்மள எத்தனையோ பேர் இருக்கிறோம், ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சரியான இல்மு கிடைத்திருக்கிறதா? இல்லை. சரியான இல்மு என்பது இல்லை. அல்லாஹ் பற்றியான இல்ம் இல்லை, குர்ஆனை பற்றியான இல்ம் இல்லை, தூதரை பற்றியான இல்ம் இல்லை, இஸ்லாத்தின் பற்றியான இல்ம் இல்லை. இப்போ இல்ம் இல்லாமல் எப்படி அமல் செய்ய முடியும்? இப்போ இல்ம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய ஒன்று. இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டு. இந்த ஹுதா என்பது, இந்த நேர்வழி என்பது இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஞானத்தை அல்லாஹ் தருகின்றான். அதே போன்று இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த இல்ம் அவர்கள் அடைந்திருக்கிறார்களோ, எதை அறிந்து கொண்டார்களோ அதை அமல் செய்யக்கூடியதாகவும் அல்லாஹ் வழிகாட்டுறான். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டினா தான் நம்ம அந்த அமல் செய்ய முடியும். நாம் ஒருவர் நல்லது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நாம் அதன் பக்கம் லேசாக்கப்படுவோம், நன்மையின் பக்கம் நம்ம லேசாக்கப்படும், நாம் அந்த நன்மைகளை செய்வோம். நாம் தீயது செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் தீமையின் பக்கம் செல்வது நமக்கு லேசாக இருக்கும், நாம் தீமைகளை செய்வோம். இப்போ இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டுதலில் ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த குர்ஆனின் மூலமாக, இப்போ இல்மு என்பது இந்த குர்ஆனில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் இல்மை தருகின்றான். குர்ஆனின் மூலமாக அமல் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரான். இப்போ நம்ம இபாதத்துகளை செய்கிறோம் அப்படின்னா எங்கிருந்து இபாதத்தை செய்ய முடியும்? இபாதத்துகள் செய்கிறது எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் சரியான முறையில், சரியான வழியில், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வழியில் நம்ம நடத்த முடியும்? எது இருந்தால் தான் முடியும்? வழிகாட்டுதல் இருந்தால் தான் முடியும், இல்ம் இருந்தால் தான் முடியும், இல்லை என்றால் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்மையும் கொடுக்கின்றான். அதே போன்று அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை அமல் செய்வது எப்படி என்ற ஒரு வழிகாட்டுதலையும் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான். திருமறை குர்ஆன் என்பது வெறும் நாம் வார்த்தைகளை வாசித்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல. திருமறை குர்ஆன் என்பது நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு புத்தகம். இது நம்முடைய கைடு, நம்ம கைடு. நாம் எப்படி போகணும், எந்த வழியில் போகணும், எப்படி இபாதத்தை செய்யணும், இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு கைடு தான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது யாருக்கு? இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சரியான வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் இருக்கக்கூடிய இந்த கிதாபை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, உறுதியான முறையில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஃமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். நமக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அல்லதீன யுமினூன பில் கைப், இதெல்லாம் கைபாக இருக்கிறதோ, இதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறதோ, நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ, அவற்றை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம கண்ணில் பார்க்கறது தான் நம்புறோம், கண்ணில் நமக்கு பார்த்தாதான் நான் நம்புவேன் என்று சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் நம்முடைய அறிவுக்கு அது உட்பட்டு இருந்தால்தான் அதை நான் நம்புவேன் என்று சொல்லுவோம். ஆனால் முஃமின்கள் இந்த குர்ஆனுடைய விஷயமா இருக்கட்டும், இஸ்லாத்துடைய விஷயமா இருக்கட்டும், நபியுடைய விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அறிவை வைத்து பார்க்கக்கூடாது, அது வழிகேடு. தெளிவாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை என்ன, இதே நம்ம கடந்த வருடம் நம்ம பார்த்தோம். இப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை என்ன என்று சொன்னால், நம்ம மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நக்லின் மூலமாக, குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அக்லின் மூலமாக புரியக்கூடாது. எதை நாம முற்படுத்தணும்? நக்கலை முற்படுத்த வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் நாம முற்படுத்தணும், நம்முடைய அறிவை நாம முற்படுத்தக்கூடாது. அப்ப இங்க மறைவான விஷயங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதெல்லாம் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. கைபான விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நாம் அறிந்திருக்கிறது மிக சொற்பமான விஷயங்கள் தான், மிக குறைவு தான் நமக்கு தெரியும். எத்தனையோ கைபான விஷயங்கள் இருக்கிறது. நம்மை சுற்றி எத்தனையோ கைபான விஷயங்கள் நடைமுறையில் இருக்குது. நம்மை சுற்றி எத்தனையோ நமக்கு தெரியாதவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பிரபல்யமா நம்ம சொல்லக்கூடியது யாரு? அதிகமா நம்ம சொல்லக்கூடியது, நம்பிக்கை கொண்டிருக்கிறது யாரு? மலக்குமார்களையும், அடுத்து ஜின்களையும். மலக்குமார்களையும் ஜின்களையும் நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களும் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹுக்கு இபாதத் செய்கிறார்கள். அதே போன்று ஜின்களும் அல்லாஹுக்கு இபாதத் செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அவர்களும் சாப்பிடுகிறார்கள், வசிக்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். அப்ப அவர்களை நம்ம கண்ணால பார்க்கிறோமா? இல்லை. மனிதனை விட ஆற்றலால் கூட அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மலக்குகளும் ஜின்களும். அப்ப இதெல்லாம் நம்ம கைபான விஷயம். நாம மௌத்தானதுக்கு பிறகு நம்மை கொண்டு அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்கிற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு என்ன நடக்குது, நமக்கு அந்த ஒரு வாழ்க்கை இருக்கே, ஒரு பர்சக்குடைய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கபரில் ஒருத்தரை புதைக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியும். கபிரஸ்தானுக்கு போய் பழக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு ஜனாசாக்களையும் அடக்கம் செய்யக்கூடியவர்கள், குழியில இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவர்கள், அப்படிதானே நம்ம. அப்ப நம்ம இந்த மையவாடிகளில் நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பம் செய்கிறாங்க. அடுத்து அந்த மையவாடியில் எல்லா இடங்களும் நிரம்பியதற்கு பிறகு மீண்டும் இன்னொரு ஜனாசாவை எங்கிருந்து ஆரம்பிக்க செய்கிறாங்க? மறுபடியும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து தான், அப்படிதானே. ஒரு புதைக்கப்பட்ட இடத்தில் அவர் மக்கி போனதுக்கு அப்புறம், அவருடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போனதுக்கு அப்புறம், சில நேரங்களில் தோண்டுகின்ற போது சில எலும்புகள் மக்கி போகாமல் இருந்தாலும் அதை தூக்கி வீசிட்டு ஜனாசா அடக்கம் செய்யும் போது மறுபடியும் அதை தூக்கி மறுபடியும் அந்த ஜனாசாக்குள்ளேயே போட்டு புதைச்சிருவாங்க இல்லையா? அதையும் நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அப்போ கபருடைய வாழ்க்கை இருக்கு, அப்படிதானே. ஒருவர் கபரில் அடக்கம் செய்யப்படுகிறார். அந்த இடம், அவர் அந்த கபருடைய வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. அவருடைய உடலுக்கும் அவருடைய ரூஹுக்கும் அதாப் இருக்கிறது. அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை என்ன? ரூஹுக்கும் ஜஸதுக்கும், உடலுக்கும் அதாப் இருக்கிறது. உடம்பு மக்கி போனா உடலுக்கு அதாப் இல்லையா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கேள்வி நமக்கு வரக்கூடாது. அங்கே உடலுக்கும் ரூஹுக்கும் அதாப் இருக்கிறது. இது கைப். இப்போ ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்தில் அவர் மக்கி போனதுக்கு பிறகு மீண்டும் அதே இடத்துல ஒருத்தரை கொண்டு போய் நம்ம அடக்கம் செய்யறோம். அப்போ ஒரு இடத்துல காலங்காலமாக எத்தனை மக்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்ப நம்ம இங்க அவருக்குன்னு இருக்கிற கபரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவர் நல்லவராக இருக்கிறார், அவர் அந்த கபரில் இருப்பார். இன்னும் சில காலங்களுக்கு பிறகு அதே இடத்துல ஒருவர் அடக்கம் செய்யப்படுவார், அவர் கெட்டவராக இருப்பார். இப்போ அவருக்கு அதாபு நடக்கும். ஒரே கபருக்குள்ள நல்லவர் இருக்கிறார், ஒரே கபருக்குள்ள நம்ம பார்வையில் ஒரே கபருக்குள்ள கெட்டவர் இருக்கிறாரு. எப்படி சாத்தியமா? இது நம்ம அறிவை வச்சு யோசிச்ச சாத்தியமா? கண்டிப்பாக இல்லை. எனவேதான்
மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க எல்லாமே நம்முடைய அறிவு சார்ந்து, அறிவு எதை ஒத்துக்கொள்கிறதோ அதுதான் மார்க்கமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இங்கே சொல்லி காட்டுகின்றான். யுமினூன பில் கைப், எதெல்லாம் மறைவாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுகையை நிலைநாட்டுறதுனா என்ன? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பண்புகளாக, நமக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நம்முடைய பண்புகளாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். இந்த பண்புகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவர்கள் என்று சொன்னால் இந்த பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த தொழுகையை நாம் பேண வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம தொழுகிறதா? ரமலான்ல கரெக்டாக தொழுகிறதா? ஜமாத்தில் வந்து தொழுகிறதா? நம்ம நினைச்ச மாதிரி தொழுகிறதா? நேற்றைய தினம் நான் தொழுகைக்கு சில ஷுரூத்துகள் இருக்கிறது, சில ருக்குனுகள் இருக்கிறது, வாஜிபுகள் இருக்கிறது, சுனன்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதையெல்லாம் பேணக்கூடியவர்களாக நாம் தொழுதால்தான் அது முறையான தொழுகையை நிலைநாட்டுவது. இதில் நாம் குறை வைத்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய தொழுகை அல்ல. அப்போ ரொம்ப நம்ம அவசியமாக இது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகை என்பது ஒரு இபாதா. குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு இபாதா தொழுகை. தொழுகையும் குர்ஆனையும் ஓதுவதும். குர்ஆன் ஓத தெரிஞ்சிருந்தா குர்ஆனையும் சேர்த்து ஓதுவோம். குர்ஆன் ஓத தெரியலன்னா தராவீஹில் மக்கள் எல்லாம் சேர்ந்து தொழுவார்கள், கூட நின்று தொழுதுட்டு போவோம். அதிலும் கூட சரியான முறையில் நாம் தொழாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்குது. தொழுகையில் நம்முடைய மஸ்ஜிதுகளிலேயே எப்படி நடக்குது அப்படின்னா, இமாம் தொழ வைக்கிறார், ஒரு சஃபில் முறையாக நிற்கிறார்கள், இரண்டாவது சஃபில் பாதி சஃப் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்கள்லாம் தனித்தனியாக நின்று தொழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சிலர் அவர்கள் வருகிறார்கள், தொழுகிறார்கள், கிளம்பி சென்று விடுகிறார்கள். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், தொழுதாச்சு. இது தொழுகை நிலைநாட்டுறதா? இப்போ நம்ம தொழுகை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் ஃபர்லான தொழுகைகளை நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அதை சரியான முறையில் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இப்போ அது சம்பந்தமான சுருக்கமாக சில விஷயங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். இப்போ தொழுகைக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. எத்தனை நிபந்தனை இருக்கின்றதுன்னு சொன்னால் 9 நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த 9 நிபந்தனைகளும் நாம் சரியாக செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு, தொழுகைக்கு வரதுக்கு முன்னாடி, தொழுகைக்குள்ளே இருக்கிறது இல்லை, தொழுகைக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய நிபந்தனைகள். இது 9 நிபந்தனை இருக்கிறது. முதலாவது நிபந்தனை இஸ்லாம். நாம் முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமாக இருந்தால்தான் அவர் மீது தொழுகை கடமை. ஒரு முஸ்லீமாக இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர் தொழுதால் அவர் எவ்வளோ ரக்காத்துகளை தொழுதாலும் அவருக்கு அந்த தொழுகை பிரயோஜனம் இல்லை. அவர் தொழுகிறார், பேணுதலாக தொழுவதாக நினைத்து தொழுகிறார், ஆனால் அவர் முஸ்லீம் இல்லை, மன நிம்மதி எனக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக தொழுகிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, எனவே அவர்களோடு சேர்ந்து நாமும் தொழுவோம் என்று தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் அது அவர்களுக்கு பயன் தராது. ஏன் என்று சொன்னால் இது ஒரு நிபந்தனை, ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் அக்ல், அறிவு இருக்கக்கூடியவராக, அதாவது பைத்தியமாக இல்லாமல் இருக்கணும். அறிவு இருக்கக்கூடியவர் அப்படின்னா பைத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடியவராக, தன்னோட புத்தி இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அத்தமீஸ், பிரித்து பார்க்கக்கூடிய வயதாக இருக்கணும். அப்போ சின்ன குழந்தைகள், சிறிய வயது 1 வயசு 2 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் தொழுகை என்பது கடமை இல்லை. அவர்கள் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு வயது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதை அடைந்து விட்டால் அதற்காக அடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தொழுகைக்குரிய ஒரு வயசு என்னன்னா 7 வயசில் ஆரம்பிக்கணும், 10 வயசில் கண்டிப்பாக தொழுவதற்குரிய நபர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ரஃபுல் ஹதத். ஹதத் என்று சொன்னால் 2 விஷயம் இருக்கு. நேற்று ஹதீஸை சொன்னேன், அப்படி தானே? நேற்று இல்லை, முந்தநேற்று. ஹதீஸ்னா என்னன்னு சொன்னேன், என்னென்ன அர்த்தங்கள் சொன்னேன்? ஹதீஸ் என்று சொன்னால் பேச்சு, பரக்கல்லா, பேச்சு,
செய்தி புதுசு, புதியது, இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். அது ஹதீஸ். நீட்டி சொன்னா ஹதீஸ், நீட்டாம சொன்னா ஹதஸ். ஹதஸ் ஹதஸ் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு, ஒன்று சின்ன ஹதஸ், இன்னொன்று பெரிய ஹதஸ். அதாவது சிறு தொடக்கு பெரு தொடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இப்போ மசாயிலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தொழுகிறோம் என்று சொன்னால் சும்மா ஒழு செஞ்சுட்டு வந்து நின்று போனால் பத்தாது. இந்த ஹதஸில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். சிறு தொடக்காகவோ அல்லது பெருந்தொடக்காகவோ இருக்கக்கூடாது. சிறு தொடக்கு பெருந்தொடக்குன்னா என்ன? சிறு தொடக்கு என்பது காற்று பிரிதல், மலஞ்சலம் கழித்தல், இதுதான் சிறு தொடக்கு. சின்ன ஹதஸ். பெரிய ஹதஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் குளிப்பு கடமையாக இருப்பது, இதுதான் பெரிய ஹதஸ். அப்போ இந்த குளிப்பு கடமையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம குளித்து தான் நிறைவேற்ற வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இப்போ நோன்புடைய காலங்களில் குளிப்பு கடமையாகுதுன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்யணும்? இது வந்து பாரதூரமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இயற்கையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்கள். சிலர்லாம் இது வந்து ரொம்ப பெருசாக பாவம் மாதிரி பார்க்கறது. அல்லாஹ் சுப்ஹானஹு பின்னாடி அந்த வசனங்கள்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இங்கே ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் அடைகிறார். இப்போ ரமலானுடைய நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் சஹரு செய்யும் போதே குளிச்சிடணுமா? குளிச்சுட்டு தான் சஹரு செய்யணுமா அப்படின்னா இல்லை. ஆனால் தொட வேண்டும் என்று சொன்னால் அவர் குளிக்க வேண்டும். குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குளித்து விட்டுத்தான் தொழ வேண்டும். ஆனால் சஹரு செய்வதற்கு குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தொழுகைக்கு அது அவசியம். அப்போ இது பெருந்தொடக்கு. இதில் இருந்து விலகியவராக இருக்க வேண்டும். அப்போ தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது இசாலத்துன் நஜாசா. நஜீஸுகளை நாம் இல்லாமல், நம்முடைய இடம் சுத்தம், ஆடை சுத்தம், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நஜீஸுகள் இல்லாமல் இருக்கிறது, அதை அகற்றுவது, இது போன்ற சுத்தமாக இருப்பது. அடுத்தது வசத்துல் அவுரா. எவ்வளோ ஆச்சு? எத்தனை சொல்லிட்டேன்? யாரும் எண்ணலையா? சத்துருல் அவுரா அப்படின்னு சொன்னால், அவுராத் அப்படின்னா நம்முடைய மறைவிடங்கள். மறைவிடங்களில் ரெண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசப்படுது. ஒரு ஆணுக்கு மறைவிடங்கள் என்று சொன்னால் தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் அவுரத். ஒரு பெண்ணுக்கு உடம்பு முழுக்க அவுரத்து தான். குறிப்பாக தொழுகையில் ஒரு ஆண் தன்னுடைய தோள் பட்டையை என்ன செஞ்சுருக்கணும்? மறைச்சிருக்கணும். அதனால தான் வந்து ஹாஜிகள் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது தொழும்போது என்ன செய்வாங்க? அந்த இஹ்ராமுடைய துணி எடுத்து போர்த்தி கொள்வார்கள். மற்ற நேரத்தில் ஒரு தோல் கொஞ்சம் தெரியக்கூடிய விதத்தில் தவாஃபு செய்யும் போது, குறிப்பிட்டு உம்ரா செய்யும் போது ஒரு 3 தவாஃபுக்கு மட்டும் என்ன செய்யணும்? தோல் கொஞ்சம் தெரியக்கூடிய அளவுக்கு இஹ்ராம் அணியணும். அந்த நேரத்திலேயே ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக மறைக்கணும். நிறைய உம்ரா செய்யக்கூடியவர்கள், நிறைய ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு அறியாமை. இஹ்ராமில் அதே நிலையில் போய் நின்று என்ன செய்வாங்க? தொழுதுருவாங்க. தோள்பட்டையை மறைக்க மாட்டாங்க. தொழுகையில் தோள்பட்டை மறைக்க வேண்டும். அப்போ ஒரு ஆண் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக அவருடைய மறைவிடங்கள் மறைக்கப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு நிறைய இதில் தவறுகள் இருக்குது. இப்போது தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் என்ன இல்லை? அவுரத்தா கண்டிப்பாக மறைச்சாகணுமா? மறைக்கணுமா இல்லையா? மறைச்சாகணும். அப்படி தானே? கொஞ்சம் இப்படி வாங்க, களத்துக்கு வாங்க. இப்போ நிறைய தொழுகையாளிகள் தொழுதுட்டு இருப்பாங்க. நம்ம பின்னாடி நின்று தொழுவோம். தொழும்போது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை நடக்குது. என்னது அது? ஏன்னா ஃபேஷன் லோ ஹிப்பாக போடணும் இல்லையா? அதே மாதிரி சரியான உள்ளாடைகளை, மேல் உள்ளாடையெல்லாம் அணியாமல் இருப்பது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சட்டை சின்னதாக இருந்தால் அல்லது டிஷர்ட் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவர் சஜ்தா செய்கின்ற போது அவருடைய பின் இடுப்பு அளவில் ஒரு பகுதி என்ன செய்யுது? வெளிப்படுது. ஒன்று பின்னாடி இருக்கிறவருக்கு அது தெரியுது, இன்னொன்று அவருடைய அவுரத் வெளிப்படுது. தொழுகின்ற போது இது நமக்கு தெரியல. இதை மறைக்க வேண்டும் என்ற சட்டம் தெரியாததினால் அப்படியே அந்த ஃபேஷன் ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய என்ன நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். தொழுகைக்கு இதெல்லாம் தேவை என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. எனவே இது போன்று அந்த அவுரத் வெளிப்படக்கூடிய விதத்தில் நின்று தொழுவது.
ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக தலையை மறைத்து தான் தொழ வேண்டும். ஆணுக்கு தலையை மறைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, பெண்ணுக்கு தலையை மறைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஹிமார் இல்லாமல், ஹிமார் என்று சொன்னால் முந்தானி, தலைக்கு மறைக்கக்கூடிய அந்த ஆடை, ஷால், அது இல்லாமல் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். அப்போ பெண் கண்டிப்பாக அவருடைய தலையை மறைத்தவளாக, உடம்பை மறைத்தவளாகத்தான் தொழ வேண்டும். அப்போ சத்ருல் அவுரா என்பது நிபந்தனைகளில் ஒன்று. அதற்கு பிறகு துஹூலுல் வக்த், வக்து வரணும். வக்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தொழக்கூடாது. சிலருக்கெல்லாம் சில அவசரங்கள் இருக்கிறது, வேலைக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே போய் தொழ முடியாது. என்ன செய்யலாம்? இங்கிருந்து போகும்போதே அசர் நேரம் அங்கே போய் நம்ம தொழ முடியாது. உள்ளூரில் இருந்து, பயணத்தில் நான் சொல்லலை, உள்ளூரில் இருக்கின்ற போதே நான் இந்த வேலைக்கு நான் கடைக்கு சென்று விட்டால் மீண்டும் அசரில் கடையை நான் பூட்டிட்டு வந்தால் என் வியாபாரம் என்ன ஆகிறது? அதனால் என்ன செய்யறது? லுஹர்லேயே அசரையும் சேர்த்து தொழுது கொள்வது. இது போன்ற தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே, அல்லது லுஹரை தொழுகிறார், லுஹருடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே லுஹரை தொழுது விட்டு அவசரமாக செல்கிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, பாத்தில், அவர் தொழுகையாளி இல்லை, அவர் தொழுதது வேஸ்ட். அப்ப எனவே துஹூலுல் வக்த் என்பது மிக முக்கியம். அந்த நேரம் வர வேண்டும், நேரம் வர வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையில கூட, குறிப்பாக இந்த நோன்புடைய காலங்களில் ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே நம்ம ஃபஜ்ரு தொழுதுறோம் சில இடங்கள்ல. அதாவது ஃபஜ்ர்ல 2 ஃபஜ்ர் இருக்கு, ஃபஜ்ருல் காதிப், ஃபஜ்ரு சாதிக் என்ற 2 ஃபஜ்ர் இருக்கு. ஃபஜ்ரானி 2 ஃபஜ்ர் இருக்கு, ஃபஜ்ருல் காதிப், ஃபஜ்ரு சாதிக். இப்போ ஃபஜ்ருல் காதிப் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம தொழக்கூடாது, அது ஃபஜ்ரு தான், ஆனால் அது தொழுகைக்குரிய நேரம் அல்ல. அதே போன்று இஃப்தாரை நாம் சஹரை நாம் முடித்து விடக்கூடாது, சஹரை முடிச்சிடக்கூடாது, சாப்பிட்றது விளையிடக்கூடாது. அதுதான் ஃபஜ்ருல் காதிப், பொய்யான ஃபஜ்ருன்றது. ஃபஜ்ரு சாதிக் என்று சொன்னால், உண்மை ஃபஜ்ரு என்று சொன்னால் அது அந்த நேரம் வரை நம்ம சாப்பிடலாம், சஹர் செய்யலாம். அந்த நேரம் வந்தால் தான் நம்ம தொழணும். அது என்ன, 2 எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொன்னால், வானத்துடைய அடிப்பகுதியில் ஒரு வெண்மை வரும், அது தொடர்ச்சியாக படர்ந்து அந்த வெண்மை பகுதி இருக்கும். இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னாடி இந்த சூரா பக்ராலேயே நோன்புடைய சட்டம் சொல்லும்போது அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ இது போன்ற அந்த நேரம் வந்தால் தான் நம்ம தொழுகணும். இப்போ நம்ம குறிப்பாக சஹருக்கு என்ன செய்கிறோம்? 4 மணிக்கு எந்திரிச்சிடுறோம், 3 மணிக்கு எந்திரிச்சிடுறோம், 3:30க்கெல்லாம் சஹரை செஞ்சு முடிச்சிடுறோம், அல்லது 4 மணிக்கெல்லாம் சஹரு செஞ்சு முடிச்சிடுறது பெரும்பான்மையான சமுதாயம் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஃபஜ்ருடைய பாங்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஃபஜ்ரு பாங்கு வந்த உடனே போய் தொழுதுட்டு அடுத்த மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? தூங்கணும். தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அப்போ அந்த ஒரு வேலைக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபஜ்ருடைய நேரம் வருதுக்கு முன்னாடியே போய் ஃபஜ்ரு தொழுகிறோம். இப்போ ஃபஜ்ரு ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொடர்ந்து ஒரு மாதம் முழுக்க ஃபஜ்ரே நம்ம அந்த நாளில் தான் தொழுகிறோம். பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறதே எந்த சீசனில்? ரமலானுடைய சீசனில் தான். அப்போ இந்த ரமலானுடைய சீசனில், ரமலானுடைய இந்த காலகட்டத்திலேயே ஃபஜ்ருடைய தொழுகை பேணுதலாக சரியாக தொழக்கூடியவருக்கு கூட கடைசி சப்பு தான் கிடைக்கும், அல்லது கேட்டுக்கிட்ட தான் அவர் நின்று தொழுவார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக மாறுகிறது. அதுவும் கூட ஃபஜ்ருடைய நேரத்தில் இல்லாமல் நாம் தொழுது விட்டால் அதுவும் ஃபஜ்ருடைய கணக்கே வராது. அடுத்தது இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்குவது. நிறைய இடங்களில் இன்றைக்கு நம்முடைய மஸ்ஜிதுகளில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம கிப்லாவுடைய திசையை நம்ம மாற்றி இருக்கிறோம், சரியான திசை தவறில் இருந்து சரி பண்ணி இருக்கிறோம். பெரும்பான்மையான மஸ்ஜிதுகளில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறது. மக்களுக்கு சரி இல்ம் இல்லை. இஸ்திக்பால் கிப்லா என்பது, கிப்லாவை முன்னோக்குவது என்பது தொழுகைக்குரிய ஷர்த்துகளில் ஒன்று. அதை நம்ம சரியாக பேணணும் என்ற அறிவு இல்லை, ஞானம் இல்லை, அறியாமையில் இருக்கிறார்கள். சில நேரங்கள் இப்போ மஸ்ஜித், இங்கே நம்முடைய மஸ்ஜிதில் உள் பள்ளியில் என்ன இருக்குது? நம்ம கார்பெட் போட்டிருக்கிறோம், கிராஸாக இருக்குது, இங்கே நின்று கரெக்டாக தொழுதுருவோம். இதுவே நீங்கள் வெளியில் வந்து நின்று தொழுதால், அல்லது பக்கத்தில் இந்த இடத்துல வெளிப்பகுதியில் வந்து தொழுதால் இதே மாதிரி கிராஸாக நிற்பாங்களா? சஃபு எப்படி இருக்கும்? சஃபு நேராக இருக்கும். அப்போ கிப்லாவை சரியாக முன்னோக்கவில்லை. அது கிப்லாவை நம்ம அது அறிவு வேணும். கிப்லா என்பது இப்படி இருக்குது, நம்ம அதே பள்ளியில் நின்று தொழுகிறோம், ஆனால் நம்ம எப்படி பாயப்படுறோமோ, நமக்கு எப்படி தோணுதோ, நமக்கு எப்படி வசதியாக இருக்கிறதோ அப்படி நின்று நாம் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது.
கிப்லாவை சரியான திசையில முன்னோக்குவது என்பது தொழுகையுடைய ஷர்த்துகள்ல ஒன்று. இப்படி கிட்டத்தட்ட எத்தனை ஷர்த்துகள் இருக்கு? 9 ஷர்த்து இருக்கு. இதெல்லாம் கவனத்தோடு தான் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம இங்கே புரியணும். அதுக்காக தான் இது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்னுடைய தொழுகை இருந்தால் ஃபர்ஸ்ட் மார்க் நமக்கு 1ல் பாஸ் ஆயிட்டோம். அடுத்தது தொழுகையுடைய ருக்குணுகளாக இருக்கக்கூடியது. இந்த ருக்குணுகளாக இருக்கக்கூடியதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14 ருக்குணுகள் இருக்குது. 14 ருக்குணுகள் இருக்கிறது தொழுகையில். நேரமாகுதேன்னு பார்க்காதீங்க, நம்ம தொழுகை சரியாக இருக்கணுமேனு பாருங்கள் இல்லையா? அப்போ 14 ருக்குணுகள் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது ருக்குன் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபர்லான தொழுகை தொழுதால் நாம் நின்று தான் தொழ வேண்டும். ஃபர்லான தொழுகை தொழுதால் நின்று தான் தொழ வேண்டும். அப்போ தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். உட்கார்ந்து தொழக்கூடாது. சுன்னாவான ஒரு தொழுகை, நஃபீலான தொழுகையாக இருந்தால் அமர்ந்து தொழுதாலும் அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் கூலியில் வித்தியாசம் இருக்குது. நின்று தொழுதால் கிடைக்கிற கூலி உட்கார்ந்து தொழுதால் கிடைக்காது. இயலாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். அதனால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்று சொன்னால் உட்கார்ந்து தொழுவாங்க. ஆனால் ஒருவருக்கு நின்று தொழுவதற்கு முடியும் என்று இருந்தால் அவர் நின்றுத்தான் தொழ வேண்டும். ஒருவர் இயலாமையில் இருக்கிறார், வயோதிகன் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்னால எவ்வளவு நிற்க முடியுமோ அவ்வளோ நின்றுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம். வந்த உடனே சேரை போட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துடக்கூடாது, நிற்கணும். எவ்வளோ ஒரு நாள் நிற்க முடியுமோ அதை நிற்க வேண்டும், நின்று தொழ வேண்டும். ஒரு கொஞ்ச நேரமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் நிற்க முடியல அப்படின்னா அவர் உட்காந்துக்கலாம். அப்போ ஃபர்லான தொழுகையில் நின்று தொழ வேண்டும் என்பது ஒரு ருக்குனு. இரண்டாவது தக்பீர் தஹ்ரீம், தக்பீர் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் அக்பர் என்று சொல்லுவது. அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, கையில் உயர்த்துறது இல்லை, அல்லாஹு அக்பர் என்று நம்முடைய உச்சரிக்கிறது. மூன்றாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதுவது. நான்காவது ருக்கு செய்வது. ஐந்தாவது ருக்குவில் இருந்து எழுவது, எந்திரிக்கிறது. ஆறாவது சஜிதாவை செய்வது. சஜிதா செய்யும் போது 7 உறுப்புகளும் தரையில் படம் மாதிரி சஜிதா செய்கிறது. எட்டாவது 2 சஜிதாவுக்கு மத்தியில் அமர்வது. சில தொழுகையாளிகள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படியே உடனே செய்யக்கூடியது இருக்கு. இந்த 2 சஜிதாக்கு இடையில ஒரு அமர்தல் இருக்கிறது. அது அமர்ந்து தான் அடுத்த சஜிதா செய்யணும். இது ஒரு ருக்குன். 9வது ஒவ்வொரு ருக்குன்களை செய்யும் போதும், இந்த ருக்குன்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செய்யும் போது ராஹத்தா செய்யணும், நிம்மதியாக செய்யணும், அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி அப்படியே ருக்கு போய் சஜிதா போய் எந்திரிச்சு உட்காந்து முடிக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் அந்த ருக்குன்களை நிறைவேற்றுகின்ற போது நிதானத்தோடு நிம்மதியோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 10வது கடைசி தஷஹுதிலே அமர்வது. 11வது அதாவது கடைசி தஷஹுதை ஓதுவது. 11வது அந்த தஷஹுதுக்காக அமர்வது. 12வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. 13வது இருக்கக்கூடிய இந்த தொழுகையெல்லாம் அந்த தர்த்தீபின் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் என்ன, தக்பீர் சொல்லணும், கியாமல நிற்கணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும் என்ற இந்த அந்த வரிசைப்படி கரெக்டாக செய்கிறது. 14வது சலாமை சொல்லுவது. இது எல்லாமே ருக்குணுகளாக இருக்கிறது. வாஜிபுகள் என்று எடுத்துக்கொண்டால் எதெல்லாம் வாஜிப்? எல்லா தக்பீர்கள், இஹ்ராம் தக்பீர் தஹ்ரீமாவை தவிர்த்து மற்ற தக்பீர்களை சொல்வது. எப்போ சொல்லுவோம்? ருக்குவில் சொல்லுவோம், சஜிதாவில் சொல்லுவோம், சஜிதாவில் இருந்து மறுபடியும் 2வது ரக்காத்துக்காக எந்திரிப்போம் இல்லையா, அப்பெல்லாம் நம்ம தக்பீரை சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த தக்பீர்களை சொல்வது வாஜிப். இமாம் சொன்னாலும் நம்மளும் என்ன செய்யணும், மௌனமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். சத்தமாக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், வாயிலிருந்து உச்சரிக்கணும். அது சொல்றது வாஜிப். அதே போன்று சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று ருக்குவில் சொல்வது, சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று ருக்குவில் இருந்து எந்திரிக்கிறது. இமாமுக்கும் அது வாஜிபாக இருக்குது. இதுலேயும் நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் சொல்கிறது எப்படின்னா, சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? சொல்லி பாருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா. ஹமீதா என்ன? ஹமீதா, ஹமீதான்றது ஒரு பெண்ணுடைய பேர். ஹமீதான்றது யாரு? ஹமீத், ஹமீதா
ஒரு பெண்ணுக்கு வைக்கிற பேரு நம்ம அல்லாஹ்வுக்கு வச்சிடுமா? இப்போ ஹமீதா கிடையாது, ஹமீதஹ், ஹமீதஹு என்று இருக்கும். அந்த ஹாவை நம்ம வக்ஃபு செய்யும் போது ஹமீதஹ் அப்படின்னு சொல்லணும். அப்போ சமி அல்லாஹ், சமீ அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேல் வினை சொல்லா இருக்கிறது வினை சொல்லா சொல்லணும், பெயர் சொல்லா இருக்கிறது பெயர் சொல்லாக சொல்லணும். பெயர் சொல்லை வினை சொல்லா மாற்றக்கூடாது, வினை சொல்லை பெயர் சொல்லாக மாற்றக்கூடாது. அப்போ சமி என்பது வினைச்சொல், சமீ என்பது பெயர் சொல். சமி என்றால் அல்லாஹ் கேட்கிறான். லிமன் ஹமீதஹு, அவனை யார் புகழ்கிறானோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்கிறான் என்பதைத்தான் நம்ம ருக்கூல இருந்து சொல்றோம், எந்திரிக்கும் போது சொல்றது. அப்போ அங்கே ஹமீதா என்று சொல்லக்கூடாது, அது தவறானது. அப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்வது. அதே போன்று சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் அலா, சுபான ரப்பில் அலா, சுபான ரப்பில் அலா, சுபான ரப்பில் அலா இல்லை, சுப்ஹான ரப்பியல் அலா. இதெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ரெண்டாவது, 2 சஜ்தாக்கு நடுவில் அமர்றோம் இல்லையா, அது ஒரு ருக்குனு தானே. அந்த அமரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ரப்பி ஃபிர்லி என்று 2 முறை சொல்லணும், இது வாஜிப். அதுக்கு அடுத்தது முதல் தஷஹுதில் அமர்வது. முதல் தஷஹுத், இப்போ 4 ரக்காத் தொழுகிறோம் என்று சொன்னால் அதில் 2வது ரக்காத்தில் நம்ம தஷஹுதில் அமர்வோம் இல்லையா, நம்ம என்ன சொல்கிறது, அத்தஹியாத்தில் உட்காருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன? தஷஹுத். அத்தஹியாத் அப்படின்றது அந்த துவாவுடைய ஆரம்பம். அதுவும் அத்தஹியாத்துன்றோம், அத்தஹியாத் இல்லை, அத்தஹியாத். அத்தஹியாத்து லில்லாஹி, அத்தஹியாத்து லில்லாஹி கிடையாது. அப்போ இந்த துவாக்கள் திக்ருகள் எல்லாமே சரியாக சொல்கிறோமா? இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம தொழுகையாளி, நம்முடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வான். அப்போ இதை கவனிக்க வேண்டும். அடுத்தது அந்த தஷஹூதுக்காக அமருவது, அந்த தஷஹூதுவை அத்தஹியாத் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவையும் ஓதுவது. அடுத்தது அந்த அந்த துவா ஓதுறதுக்காக, அந்த திக்ரு செய்கிறதுக்காக நம்ம அமருவது, இது முதல் தஷஹுத் என்று சொல்வது. இது வாஜிபாக இருக்கிறது. இதுக்கு அடுத்து நாம செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, தக்பீர் சொல்லுகின்ற போதெல்லாம் கைகளை உயர்த்துவது, தக்பீர் சொல்லதுக்கு பிறகு கைகளை நெஞ்சின் மீது கட்டுவதா அல்லது தொப்புளுக்கு கீழையா அப்படின்றதெல்லாம் இஃப்திலாஃபுகள் இருக்கிறது. இதுல சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நெஞ்சில தக்பீர் கட்டுறது. இதெல்லாம் இருக்கு, ஆனா சுன்னாவுக்கு நெருக்கமான பலம் பலவீனம் என்று பார்க்கின்ற போது பலமான இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கருத்துக்கள்ல பலமாக இருக்கக்கூடியது எதுன்னா நெஞ்சின் மீது கைகளை வைப்பது. அப்ப நெஞ்சின் மீது கையை வைப்பது என்று சொன்னால் இடது கை எங்க வைக்கணும், வலது கை எங்க வைக்கணும், வலது கையை எப்படி பிடிக்கணுமா, எங்க வைக்கணும். நிறைய பேர் எப்படி இருந்தால் தொழுகைக்கு இப்படி நின்றுடுவாங்க, அப்படியே என்னவோ அப்படியே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அப்படியே நிக்கிற மாதிரி அசால்ட்டா இப்படி இந்த கை இப்படி போயிடும், இந்த கை இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறது. அப்போ தொழுகையில் இப்படி கையை கட்டுறதெல்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே வைத்தார்கள் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தேடுங்க, அது எல்லாத்தையுமே நான் சொல்லலை, நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நம்ம ருக்கூல இருக்கும்போது, அந்த எந்திரிக்கும் போது, ருக்கூல இருக்கும்போது நம்முடைய முதுகு சரி செய்கிறது, இது போன்று இருக்கக்கூடியவை அனைத்துமே என்ன? சுன்னாக்கள், சுனனுகள். அப்போ தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அதுல ஷுரூத் இருக்கு, ருக்குன் இருக்கு, வாஜிபுகள் இருக்கு, சுனன்கள் இருக்கு. இதையெல்லாம் சரியான முறையில் பேணி ஒருவர் தொழுதால் அவர் தொழுகையார். அந்த தொழுகை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படிதான் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஃமின்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய அந்த தன்மைகள் சொல்வது, இபாதத் எப்படி செய்வாங்க என்று சொல்கின்ற போது அவர்கள் தொழுகையை சரியான முறையில் தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், இதெல்லாம் பேணி நிலைநாட்டுவார்கள் என்று கூறுகிறான். அதுக்கு அடுத்தது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. இந்த செலவு செய்யறதுல முதன்மையாக இருக்கக்கூடியது ஜகாத்தை நிறைவேற்றுவது. ஜகாத்தை எப்படி? இதெல்லாம் ஹுக்குமுகள், அஹ்காமுகள். இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் சூரா ஃபாத்திஹால வந்ததெல்லாம் அஹ்காமு, ஹுக்குமு வரல, சட்டங்கள் எல்லாம் வரல. சூரா பக்ராவை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கே நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுகை என்பது கடமை, இஸ்லாத்துடைய இரண்டாவது ஒரு கடமை, இரண்டாவது தூண். அதுக்கு அடுத்தது ஜகாத்தை கொடுப்பது. இப்போ ஜகாத்தை யாரு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன அளவு வந்தால் கொடுக்க வேண்டும், எது கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் மாறுதல்கள் இருக்கிறது. அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற பரிபூர்ண ஞானத்தோடு ஒருவர் ஜகாத்தை கொடுக்க வேண்டும்.
ஜகாத்து கொடுக்காமல் வைத்து விட்டால், மறைத்து வைத்து விட்டால், இருட்டடிப்பு செய்து விட்டால், தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்காமல் ஒருவர் வைத்து விட்டால் அவர் பாவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அல்லாஹ் தண்டிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சில கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். தொழுகெல்லாம் செஞ்சாங்க, ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்துல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அவர்களோடு நான் போர் செய்வேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களோடுவா போர் செய்ய முடியும்? ஏன்னா போர் செய்யக்கூடாதுல்ல. போர் செய்வீங்களா அப்படின்னா, தொழுகையும் ஜகாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடியவர்கள், அவர்களோடு நான் போர் செய்வேன் சொன்னாங்க. அப்போ தொழுகையை நான் நிறைவேற்றுவேன், ஜகாத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னார். அவர் குஃப்ருக்கு போறார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போறார். அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தவர்கள் மீது கடுமையாக நடந்து கொண்டார்கள். இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே யாரெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து ஜகாத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜகாத் இன்றைய காலத்திலும் கூட எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஜகாத்துடைய தொகையை முறையாக கொடுக்காமல், தேவையுடையவர்களுக்கு கொடுக்காமல், ஜகாத்தை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் நாளை மறுமையில பாவிகளாக நரகத்திலே தண்டிக்கப்படுவார்கள். முஃமின்கள் இதை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இபாதத்து சார்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஈமானை சார்ந்து சொல்லி காட்டுறான். அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கும் அப்படின்னா, வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். உங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்புவாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமையை அவர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். நீங்கள் நிறைய ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கின்ற போது, மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆখির, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ என்றெல்லாம் என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். மற்ற மலக்குகளை நம்பிக்கை கொண்டார்களோ, வேதங்களை அப்படியே சொல்லாமல் இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லக்கூடியதை நீங்கள் கவனிப்பீங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மறுமையை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஏன்னா மறுமையை நம்பிக்கை கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். மறுமையுடைய விஷயத்தில் நிறைய இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒருவர் மரணித்ததில் இருந்து நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ கொடுக்கும் வரையிலும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களும் நரகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், தண்டனைகள் அனைத்தையும் ஒருவன் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு தன்மையாக சொல்லி காட்டுகிறான். இந்த தன்மையெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் ரப்பு காட்டி இருக்கக்கூடிய நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டுறேன்னு சொன்னா இல்லையா, இந்த தன்மைகளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த தன்மையெல்லாம் இல்லாமல் ஒருவர் நான் நேர்வழியில் இருக்கிறேன் என்று அவராக சொல்லிக் கொண்டாலும் சரி, மக்கள் அவரை சொன்னாலும் சரி, அவர் நேர்வழியில இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவர் நிச்சயமாக குற்றவாளியாக, காஃபிராக அவர் இருப்பார். எனவே நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளை மறுமையில் நமக்கு சுவனம் கிடைப்பது தான், சுவனத்தை அடைவது தான் இருக்கக்கூடிய வெற்றியிலேயே மிகப்பெரிய வெற்றி. ஃபக்கது ஃபாஸ் ஃபௌஸன் அஸீமா, மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் இல்லையா. அந்த வெற்றியை அடையக்கூடியவர்கள் இத்தகைய பண்பு இருக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 வசனங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னும் சில வசனங்களில் வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சில விஷயங்களில் ஒரு மேலோட்டமான சில செய்திகளை சொன்னால் போதும், ஒரு சில இடங்களில் அதனுடைய சட்டங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் அறிந்து கொண்டோமோ, எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களாகவும் இறையச்சமுடைய நல்லடியார்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.